கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளுக்கு பின்பு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களும் சேர்ந்து நடிக்க போகிற ஒரு திரைப்படம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதற்கு முதல்ல சுந்தர் சி தான் டைரக்டர் சொல்லி அந்த படத்துலேருந்து சுந்தர் சியை விலகிட்டு இப்போ கடைசியாக நெல்சன் அவர்கள் தான் சூப்பர் ஸ்டார் மற்றும் உலக நாயகன் நடிக்கக்கூடிய இந்த திரைப்படத்தை இயக்க போகிறதா செய்தியில் கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சு. இதற்கு இடையில ஜெயிலர் 2 படத்தோட ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு படம் ரிலீஸ்க்கு தயாராக இருக்குது. சூப்பர் ஸ்டார் அடுத்து நடிக்க இருக்கக்கூடிய 173வது திரைப்படமான அடுத்த முக்கியமான திரைப்படத்தை கமல்ஹாசன் அவர்கள் தயாரிக்கிறாங்க. அந்த திரைப்படத்தை டான் திரைப்படத்தை எடுத்த இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி தான் இயக்க இருக்காரு. இதற்கு அடுத்து முடிச்ச கையோட கமல்ஹாசன் அண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பில் ரெட் ஜெயண்ட், அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கம்பெனி உதயநிதி ஸ்டாலின் மாறிட்டாரு. அவருடைய பையன் இன்பன் உதயநிதி ஸ்டாலினுடைய கம்பெனியான ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தான் ரஜினிகாந்த் மற்றும் உலகநாயகன் கமல்ஹாசன் அவங்க சேர்ந்து நடிக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தை தயாரிக்க போகிறாங்க. 45 ஆண்டுகளுக்கு அப்புறம் 2 லெஜண்ட் சேர்ந்து நடிக்கிறாங்கன்னா அந்த படம் எப்பேற்பட்ட ஒரு படமாக இருக்குன்னு சொல்லி தான் நேற்றைக்கு ஒரு அப்டேட்டை நாங்கள் தர்றோன்னு சொல்லி, அதாவது நேற்றைக்கு 7:12 நிமிடத்தில் ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ண சொன்னாங்க. இதில் ஒரு விஷயம் இருக்குங்க. ஏன் தெரியுமா? 7:12 நிமிஷங்கிறது 7ங்கிறது கமல்ஹாசன் அவர்களுடைய பிறந்த தேதி, 12ங்கிறது ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்த தேதி. இது ரெண்டும் மையமாகப்படுத்தி நேற்று 7:12க்கு ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க தயாரிப்பு நிறுவனம். இன்னைக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 12:07 ஒரு போஸ்டர் அப்படியே ரிவர்ஸில், அதாவது ரஜினிகாந்த் பிறந்த தேதி 12, கமல்ஹாசன் பிறந்தது 7ஆம் தேதி. ஸோ 12:07 மணிக்கு ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ என்ன சொல்லணும், நாளைக்கு 21ஆம் தேதி இந்த ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் அவர்கள் நடிக்க இருக்கக்கூடிய திரைப்படத்தை பற்றி ஒரு சின்ன ப்ரோமோ வீடியோ அனௌன்ஸ் பண்ணுறோம். அதே மாதிரி 12:07 நாளைக்கு மதியம் ரிலீஸ் பண்ணது போல தான் ரெட் ஜெயண்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பொறுத்து பார்ப்போம். இரண்டுமே அதாவது இந்த இரு மிகப்பெரிய நட்சத்திரங்கள் நடிக்கக்கூடிய திரைப்படம் 1970 மற்றும் 1980 காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு கதையை மையப்படுத்தி தான் இந்த படத்தை எடுக்க போகிறதா தகவல்கள் வந்தாலும் இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நாளைக்கு இந்த திரைப்படத்தை பற்றி அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்டேட் கொடுக்க போகிறாங்க இல்லையா, அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த தகவல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு தகவலுடன் நான் இன்னைக்கு சொல்றேன், எல்லாருக்கும் என்னுடைய வயதை வைத்து ரொம்ப சினிமாவில் விரும்புறவங்களோ அல்ல வேற தொழிலில் ஈடுபடுகிறவர்களுக்கும் நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். நான் எழுதிய ஒரு கவிதையை, எந்த வேர் வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர் வைக்கும்.